தமிழுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க வந்த நியூ வியூவர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். கொஞ்சம் கூட நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் தினம் தினம் நம்ம நிறைய தலைவர்கள் நிறைய நல்ல மனுஷங்களை நம்ம இழந்துட்டு வரோம். இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை நம்ம இருக்கும்போது கொண்டாடுறதே கிடையாது. ஆனால் அவங்க இல்லைன்ற போது தான் தெரியுது இப்பேற்பட்ட மனுஷங்க இந்த பூமியிலையும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆமாங்க, இந்த வீடியோ மூலயமா நம்ம திரு ரத்தன் டாட்டா பத்மபூஷன் ரத்தன் டாட்டா அவர்களுக்கு ட்ரிபியூட் செலுத்துகிற விதமாக இந்த வீடியோ மூலமா அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச சாதனைகள், அவர் கடந்து வந்த பாதைகள், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட், அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்துங்க என் கூட நீங்களும் சேர்ந்து. ரொம்ப நன்றிங்க. சால்ட் முதல் சாஃப்ட்வேர் வரை சாதிச்சவர் தாங்க நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். இவர் ஒன்று செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை செஞ்சு முடிச்சிருவார். அதை கொஞ்சம் கூட நாள் தள்ளி போடவே மாட்டார். அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பார். அப்பேற்பட்டவர் தான் நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். இவரை மற்ற கோடீஸ்வரங்களோட கொஞ்சம் கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாத ஒரு மனுஷன். ஏன்னா இவருடைய செயல்கள், யோசனை, அதாவது சிந்தனைகள் எல்லாமே பொதுநலமாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட சுயநலமாகவே இருக்காது. இப்பேற்பட்டவர் இந்தியாவில் பிறந்திருக்காருன்றது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். அதாவது இவர் மும்பையில் 1937 டிசம்பர் மாதம் 28 நாவல் டாட்டா மற்றும் சுனு ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறாரு. இவருடைய 10 வயசில் இவருடைய பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இவருடைய பாட்டி நவாஜ்பாய் டாட்டா தான் இவரை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. மும்பையில் இருக்க சிம்லாவில் தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாரு நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். அதுக்கப்புறம் 1962 அமெரிக்காவுடைய கார்னல் யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்குறாரு. அமெரிக்காவில் இருக்க கார்னல் யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மற்றும் ஆர்கிடெக்சர் படிப்பை அங்கே முடிக்கிறாரு. பிஸ்னஸ் மேலாண்மை படிப்பை ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1962 டாடா ஸ்டீல் கம்பெனியில் ஒரு சாதாரண பயிற்சியாளராக தன்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு திரு டாட்டா அவர்கள். அந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்தில் வெடிப்பு உலை மற்றும் சுண்ணாம்புக்கல் கலவையை மேற்பார்வையிடுவது தான் இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்காகவே இருந்துச்சு. இது மூலிமா அவர் டாட்டா குழுமத்தில் இணைகிறாரு 1962. அதுக்கப்புறம் 1970 டாட்டா குழுமத்துடைய மேனேஜராக மாறுறாரு. அதுக்கப்புறம் 1971 நெல்கோ அப்படின்ற கம்பெனியுடைய ரெஸ்பான்சிபிள் டைரக்டராக மாறுறாரு நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். அதுக்கப்புறம் தான் 1983 அயோடின் கலந்த உப்பு, அதாவது டாட்டா சால்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணார் நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். அதுக்கப்புறம் 1986 1989 வரைக்கும் சேர்மேன் ஆஃப் ஏர் இந்தியாவாக இருந்தார் நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். அதுக்கப்புறம் 1991 ஒரு வழியாக டாட்டா குழுமத்துடைய தலைவராக மாறுறாரு நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். அவர் தலைவரானதுக்கப்புறமா மோட்டார் வாகன இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய புரட்சியே வித்திட்டவர்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட புரட்சி அது. இதுக்கெல்லாம் முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் ரத்தன் டாட்டா அவர்கள் இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அந்த டைமில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்துட்டு இருந்த டைமு. ஸோ அப்போ அந்த பொண்ணு இந்தியாவுக்கு வர மறுத்ததால் இவங்க 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரத்தன் டாட்டா அவர்கள் எந்த ஒரு பொண்ணையும் காதலிக்கவும் இல்லை, எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணமும் செஞ்சுக்கல. கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமலே இருந்துட்டார். திரு ரத்தன் டாட்டா அவர்கள் டாட்டா குழுமத்துடைய தலைவரானதுக்கப்புறமா நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டார். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டார். என்ன பண்ணாருன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே, அதாவது ஒட்டுமொத்த வேர்ல்டுமே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சார். அப்படி என்னப்பா பண்ணார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் எவர் மிக குறைந்த விலையில் டாட்டா நேனோ காருன்னு சொல்லி ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்திய நடுத்தர மக்களுக்காக ரூபாய் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் உருவாக்கணுன்றது தான் ரத்தன் டாட்டாவுடைய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவு
2009 டாடா நேனோன்ற பேரில் சாத்தியமாச்சுங்க. இந்த டாடா நேனோ வந்து நம்மளுடைய ரத்தன் டாட்டாவுக்கு ரொம்பவே பிடிச்ச செல்ல பிள்ளைன்னே சொல்லலாம். அதாவது இந்த பைக்கில் ஸ்கூட்டர்லாம் வந்து உட்கார முடியாமல் இப்போ ரொம்ப நெருங்கிக்கிட்டு அன்கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற நடுத்தர மக்களுக்காக எப்படியாவது ஒரு கார் உருவாக்கணுன்றது ரத்தன் டாட்டாவுடைய ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அதாவது அவங்க வாங்கக்கூடிய ஒரு விலையில் அந்த கார் இருக்கணும், அப்பேற்பட்ட காரை தான் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சு. இந்த மாதிரி அவருடைய யோசனையால் உருவாக்கப்பட்ட ஒரு கார் தான் வந்து டாடா நேனோன்ற கார். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருந்திருந்தா ஏழை எளிய மக்களுக்காக ஒரு கார் கம்மியான விலையில் ஒரு கார் உருவாக்கணுன்ற ஒரு யோசனை வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணம் எத்தனை பேருக்கு வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது பணக்காரங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி லக்ஸூரியஸ் கார் உருவாக்குறவங்களுக்கு மத்தியில் ஏழை எளிய மக்களும் கார் யூஸ் பண்ணணும், ஒரு கார் வாங்கியே ஆகணும்னு நினைக்கிற மிடில் கிளாஸ் பசங்களுடைய ஆசையை நிறைவேற்றணுன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நேனோ கார் வந்து வழக்கமான பட்ஜெட்டில் இருக்க கார்களுடைய பல அம்சங்களை குறைச்சி வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. நடுத்தர மக்களுக்கென உருவாக்கப்பட்ட இந்த காரோடைய விலை வந்து 1 லட்சமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கார் ரெடி பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி கொண்டு வரணுன்றதுக்காக 2006 வெஸ்ட் பெங்காலில் இருக்க சிங்கூருன்ற ஒரு ஊரில் வந்து நிலம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருந்த விவசாயிகள்லாம் வந்து நிலம் கொடுக்காதனால ஒரு சில பிரச்சனைகளால் இந்த டாடா நேனோ திட்டம் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு, அதாவது தாமதமாச்சு. இது வரத்துக்கு இந்த கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. இல்லைனா 2006 அது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் குஜராத்தில் ஒரு இடத்துல வந்து இந்த காரோடைய ஃபேக்ட்ரியை கட்டி அதுக்கப்புறம் ஜனவரி 10 2008 வந்து இந்த காரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட விற்பனை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வந்து 2009 2010 வரைக்கும் 30,000 கார்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2010 11 வரைக்கும் 70,000 கார்ஸ் கிட்ட சேல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2011 12 வரைக்கும் 74,000 கார்ஸ் சேல் ஆகிருக்கு. 2012 13 வரைக்கும் 53,000 கார்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. 2013 14 வரைக்கும் 21,000 காசு தான் அதுக்கப்புறம் சேல் ஆகிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. அதுக்கப்புறம் 2014 2015 வரைக்கும் 16,000 கார்ஸ் தான் சேல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏறி இருக்குது. 2015 2016 வரைக்கும் 21,000 கார்ஸ் திரும்ப வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2016 17 வரைக்கும் வெறும் 7,000 காசு தான் வந்து சேல் ஆகிருக்கு. இந்த கார் வந்து தீப்பிடிக்கிறது, விபத்து, இந்த மாதிரி ஒரு சில அச்சங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது, அதாவது விற்பனை ஆகுது குறைய ஆரம்பிச்சது. எப்போனா வந்து 2012 அப்புறம் இந்த நேனோ கார் வந்து 2015 அப்புறமா வந்து ஜென்எக்ஸ் நேனோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் கியரு, 5 கதவு, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஜென்எக்ஸ் நேனோ வெர்ஷனில். என்னதான் இந்த டாடா நேனோ கார் வந்து விற்பனையில் சரிவை சந்தித்தாலும், அதாவது நம்ம ரத்தன் டாட்டாக்கு இது மேலே இருந்த உணர்ச்சி பிணைப்பால் தொடர்ந்து இந்த காரை வந்து தயார் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஃபேக்ட்ரியில். அதுக்கப்புறமா 2018 இந்த காரை தயாரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? அதாவது நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, என்னதான் 10,000 15,000 நிறைய நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் விற்றாலும் 60,000 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாலாம் கொடுத்து ஃபோன் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாதிரி கார்ஸ் வந்து சரிவை சந்தித்து ஒரேடியாக ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன தான் 10,000 15,000 நல்ல நல்ல ஃபோனு, அதில் இருக்க அத்தனை வசதிகளும் இந்த 5,000 ஃபோனில் இருந்தாலும் ஒரு சில பேர்லாம் அந்த ரேட்டுக்காகவே ஃபோனை வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த காரையும் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போது ரத்தன் டாட்டாவை மட்டும் இழக்கலை, அவர் யோசனையால் வந்த இந்த டாடா நேனோ காரையும் நம்ம இழந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரத்தன் டாட்டா வந்து 2012 டிசம்பர் மாதம் வந்து தன்னுடைய ஓய்வை வந்து அறிவித்தார். அதாவது டாடா குழும தலைவர் பதவியிலேருந்து விலகி ஓய்வு அறிவித்தார். திரு ரத்தன் டாட்டா பதவியில் இருக்கும்போது சரி, பதவியிலேருந்து விலகின பிறகும் சரி, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது, அதாவது நன்கொடை கொடுக்கறத ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்காரு. அதாவது இவருடைய ட்ரஸ்டான டாடா ட்ரஸ்ட் மூலயமா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்து மதிப்பிலிருந்து 65% நன்கொடையாகவே வழங்கியிருக்காரு திரு டாட்டா அவர்கள். எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. அதாவது உலக பணக்காரங்களில் நிறைய பேர் தனக்கு கிடைக்கிற லாபத்தை 80-90 சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 20 இல்லை 10 வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற
பணக்காரங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு பணக்காரன் இந்த நாட்டிலேயே வாழ்ந்திருக்காரு பார்த்தீங்களா? அதனாலேயே என்னவோ உலக பணக்கார லிஸ்ட்டில் 10வது இடத்த கூட திரு ரத்தன் டாட்டாவால் பிடிக்க முடியல. காரணம், அவர் கிடைக்கிற லாபத்தில் முக்கால்வாசி அவர் நன்கொடையாகவே வழங்கிடுறாரு. அதனாலே அவர் இன்ன வரைக்கும் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் 1998 இவர் டாடா இண்டிகா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா திரு ரத்தன் டாட்டா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அமெரிக்காவில் கார்னல் யூனிவர்சிட்டியில் படித்தார் இல்லையா, அதே யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய இந்திய மாணவர்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 230 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்க நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள். திரு ரத்தன் டாட்டா அவர்கள் எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷனாக கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு உயிரினங்களில் நாய்களை ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அதாவது மும்பையில் அவருடைய வீட்டில் ஒரு தனி அறையே கட்டி வச்சிருக்காரு. அங்கே இருக்கிற தெருநாய்கள் மழை காலத்தில் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக ஒரு தனி அறையே கட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க இவர் எந்த அளவுக்கு உயிரினங்கள் மேலே அன்பு வச்சிருக்காருன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் டாட்டா குழுமத்தோடைய வளர்ச்சிக்காக நிறைய நிறுவனங்களை கைப்பற்றி அதை டாட்டா குழுமத்தோட மெர்ஜ் பண்ணியிருக்காரு. குறிப்பிடத்தக்க நிறுவனங்கள் என்னென்னா ஜாக்வேர், லேண்ட் ரோவர், டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ், டைட்டன், டனிஷ்க், டெட்லி, பிக் பாஸ்கெட், ஃபாஸ்ட் ட்ராக், டாஜ், குரோமா, ஹிமாலயன், வெஸ்ட் சைடுன்னு சொல்லி இன்னும் நிறைய கம்பெனிஸை இந்த மாதிரி கைப்பற்றி அதை டாட்டா குழுமத்தோட மெர்ஜ் பண்ணி டாட்டா கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காரு நம்மளுடைய திரு ரத்தன் டாட்டா அவர்கள். திரு ரத்தன் டாட்டா அவர்கள் தன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்கிட்டயே அன்பாக தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. அதாவது தன்னுடைய ஒர்க்கர்ஸ்க்காக நிறைய சலுகைகளை இவர் அறிவிச்சிருக்காரு. பென்ஷன் அது இதுன்னு சொல்லி இன்னும் நிறைய சலுகைகள் இவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை இவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும் போது இவரே நேரில் போய் நலம் விசாரிச்சிருக்காங்கன்னா இவர் எப்பேற்பட்ட ஓனர்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். எத்தனை ஓனர்ஸுங்க இப்படி இருப்பாங்க? ஒரு எம்ப்ளாயி லீவ் எடுக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுப்பா, இன்னும் 1 நாளில் 2 நாளில் வந்துரு, இல்லை இப்போவே வந்துரு, இது ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிற ஓனர்ஸுக்கு மத்தியில் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற ஒரு எம்ப்ளாயியை வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வரான்னா இவர் மனசு இருக்கே, அதுதாங்க கடவுள். அது மட்டும் இல்லைங்க, தலைவன் தொட்டது எல்லாமே வெற்றி தான். அதாவது நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள்கிட்ட விமானம் ஓட்டுற லைசன்ஸே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. 2007 பெங்களூரில் நடந்த ஒரு விமான சாகச நிகழ்ச்சியில் F-16 ஃபால்கன் சொல்கிற ஒரு விமானத்தை முதல்ல இயக்குன இந்திய குடிமகன் நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்கள் தாங்க. இன்னும் இருக்குங்க, அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இவருக்கு 2 அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஒன்று 2000 பத்மபூஷன் விருதையும் 2008 பத்ம விபூஷன் விருதையும் கொடுத்து இவரை கௌரவிச்சிருக்காங்க. இவருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் கௌரவ குடிமகன் அந்தஸ்தையும் இங்கிலாந்து கவர்மெண்ட் உயர் கவர்மெண்ட் அந்தஸ்தையும் கொடுத்துருக்காங்க. இவருடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருந்ததுன்னா அவரால் இந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சிருக்கும். அதாவது காருன்றது பணக்காரங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, நடுத்தர மக்களுக்கும் அது போய் சேரணும்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் விலையில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கார் தான் அது நேனோ கார்னு சொல்லப்படுது. உலக அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவருடைய இறப்புலையும் பேசும் பொருளாக மாறி இருக்காருங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னா அவருடைய இறுதி சடங்கு பாசி முறைப்படி நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னா பாசினா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு தஞ்சமடைந்து வந்தவர்கள் தான் பாசி இனத்தவர்கள். இவங்களுடைய இறுதி சடங்கு டவர் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு மைதானம் இருக்குது வட்டம் வடிவில். அந்த மைதானத்தில் இறந்தவர்களுடைய உடலை கொண்டு போய் வச்சிடுவாங்க. அதாவது அந்த மைதானத்தில் 3 விதமான அடுக்கு இருக்குது. அந்த டவர் ஆஃப் சைலன்ஸில் மேல் அடுக்கில் ஆண்களுடைய உடலையும், நடு அடுக்கில் பெண்களுடைய உடலையும், கீழடுக்கில் குழந்தைகளுடைய உடலையும் அங்கே வச்சிருவாங்க. அதாவது உலகத்தில் பெரும்பாலானோர் பின்பற்ற இறுதி சடங்கு என்னவா இருக்குன்னா ஒன்று எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க, இதுதான் இருக்கும். ஆனால் பாசி இனத்தவர்கள் வித்தியாசமாக கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கொண்டவங்க. அவங்களுடைய இறுதி சடங்கு எப்படி இருக்குன்னா இறந்தவர்களோட உடலை அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் கோபுரத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மாமிசம் உண்ணக்கூடிய பறவைகள், பிணந்தினும் கழுகுகளுக்கு இரையாக்குறாங்க. இதை தான் ஒரு வழிமுறையாக பின்பற்றி வராங்க பார்சி இனத்தவர்கள்.
இந்த மாதிரி பார்சி இனத்தவர்கள் ஏன் செய்கிறாங்கன்னா மண், நீர், நெருப்பு இது மூன்றுத்தையுமே அவங்க புனிதமாக கருதுகிறாங்க. ஸோ புனிதமான ஒரு விஷயத்த இறுதி சடங்கு நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி மாமிசம் உண்ணும் பறவைகளுக்கு இரையாக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாமிசம் உண்ணும் பறவைகள், அதாவது கழுகுகள் மாமிசம் உண்ணக்கூடிய பிணந்தினி கழுகுகள் இப்போ 97% கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு. ரொம்பவே அதோட எண்ணிக்கைகள் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வழிமுறை இப்போ சாத்தியமற்றதாக ஆயிடுச்சு. அதனால் பார்சி இனத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டவர் ஆஃப் சைலன்ஸை சுற்றி சோலார் பேனல்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய பிணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து அதோடைய எலும்புகள் இந்த 3 அடுக்குக்கு நடுவில் இருக்க கிணற்றில் விழுற மாதிரி செஞ்சுருக்காங்க பார்சி இனத்தவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்சி இனத்தவர்கள் இந்த டவர் ஆஃப் சைலன்ஸில் பார்சி இனத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. வேறு எந்த இனத்தை சேர்ந்தவங்களையும் இந்த மாதிரி வழிமுறையை பின்பற்றுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போது நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்களையும் இந்த மாதிரி தான் இறுதி சடங்கு செஞ்சுருக்காங்க. உலகத்தை ஆண்ட தொழிலதிபரான நம்மளுடைய சக்கரவர்த்தி ரத்தன் டாட்டா அவர்கள் அவருடைய இறுதி சடங்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய பொக்கிஷமான திரு ரத்தன் டாட்டா அவர்கள் நம்மளை விட்டுட்டு 86 வயசுல போயிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்தியாவுக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். திரு ரத்தன் டாட்டா அவர்கள் இந்தியர்களுக்காக சொன்ன ஒரு சில அட்வைசஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்டா என்ன சொல்ல வர்றாருன்னா மற்றவங்க உங்களை நோக்கி எரியக்கூடிய கற்களை எல்லாம் சேகரித்து வச்சு அந்த கற்களை யூஸ் பண்ணி ஒரு நினைவு சின்னத்தையே கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு நம்முடைய ரத்தன் டாட்டா அவர்கள். செகண்டாக என்ன சொல்கிறாருன்னா வெற்றி என்பது நீங்கள் வகிக்கும் பதவியால் அளக்கப்படுவதில்லை, அது நீங்கள் மற்றவங்க மேலே ஏற்படுத்துகிற தாக்கத்தால் அளக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா மிகவும் கடுமையாக இருக்காதீங்க, வாழ்க்கையை அதன் போக்கில் அனுபவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபோர்த்தாக என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போவுமே கூச்சமே படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பழைய ஆடைகள், அதாவது எந்த ஒரு ஆடையுமே உங்களுடைய திறமையை தீர்மானிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் பழைய ஆடைகளை அணிவதில் எந்த ஒரு கூச்சமும் படாதீங்க. செகண்ட் பாயிண்ட் ஏழை நண்பர்கள், அதாவது நட்பில் அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ அந்தஸ்துலாம் எதுவுமே பார்க்காதீங்க நட்பில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா எளிய தோற்றம், அதாவது வெற்றியை தோற்றம் எப்போவுமே தீர்மானிக்காது, அது தீர்மானிக்கவும் செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா வயதான பெற்றோர், அதாவது வயதான பெற்றோர் தான் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு காரணம், அதனால் அவங்கள எப்பவுமே மறக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா சரியான முடிவு எடுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அந்த முடிவை எடுத்த பிறகு அதை சரியானதாக மாற்றி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி தான் இருக்குது, அது என்னென்னா தோல்வியை கண்டு அஞ்சாமல் இருப்பது தான். அடுத்ததாக என்ன சொல்ல வர்றாருன்னா அதிர்ஷ்டத்தை நான் எப்போவுமே நம்ப மாட்டேன், கடின உழைப்பையும் தயார்படுத்துதலையும் மட்டும்தான் நான் எப்போவுமே நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சொன்னது எல்லாமே அவருடைய சக்ஸஸுக்கான சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, அது உங்களுடைய இஷ்டம். திரு ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி பேசுகிறதால எனக்கும் என்னுடைய சேனலுக்கும் தான் பெரிய பெருமை. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. We miss you, sir.